ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் எப்படியாவது வீடியோ போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ஒழுங்காக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். டைட்டில் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து எபிசோடு 3. எபிசோடு 1ம் 2ம் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆக்சுவலாக எங்கே விட்டோம்னா, ஜிமின் வந்து ஜெனிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெனி வந்து உங்களை பார்க்க வராங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்கு ஜெனி இப்படிலாம் பேசினாங்கன்ட்டு. ஜெனி உங்ககிட்ட வந்துட்டு, சாரிங்க, உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பையனை காப்பாற்றினதுக்கு. இல்லை ஜெனி, பரவாயில்ல. இல்லை, நான் தான் எதுவுமே தெரியாமல் உங்களை ரொம்ப தப்பாக பேசிட்டேன், உண்மையிலே சாரி. பரவாயில்ல. ஜெனி ரொம்ப அழுதா. நீங்கள் ஜெனி, இதுக்கெல்லாம் போய் அழுவாத ஜெனி, பரவாயில்ல விடு. கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லோரும் சாப்பிட போனாங்க. அப்போது ஜெனி உங்களை பார்த்து, அண்ணி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னான். நீங்கள், இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாட்டி, ஜிமின் எல்லாருமே சொன்னாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு. சரி நீங்களும் சொல்லிட்டு போய் உக்காஞ்சிங்க. அப்போது ஜிமினோட அம்மா, இல்லை எனக்கு புரியல, நான் சமைப்பேன், இவ வந்து உட்காந்து சாப்பிடுவாளா? என்னால் முடியலப்பா, நான் டயர்டாக இருக்குது, நான் உட்கார போகிறேன். அம்மா நீ உட்காந்துன்னா வேறு யாருமா சாப்பாடு போடுவா எங்களுக்கு? அதான் நீ ஒன்று கட்டிட்டு வந்திருக்கல, அவளை போட சொல்லு. ஜெமின் உங்களை, நீங்களும் வேறு வழி இல்லாமல் எழுந்து சாப்பாடு போட போனீங்க. அப்போ ஜெனி, அண்ணி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களும் ஜெமினும் ரூமுக்கு போனீங்க. நீங்கள் அப்போது ஜெமின், சொல்லு. நான் காலேஜுக்கு போகணும். காலேஜா? ஆமாம், நான் இன்னும் ஃபைனல் இயர் முடிக்கல. சரி ஓகே, வீட்டிலேருந்தே படிக்கலாம்ல? இல்லை, நான் காலேஜுக்கு போய் படிக்கிறேனே. சரி உன் இஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு போ. நெக்ஸ்ட் டே ஆச்சு, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் ஜிமின் எழுப்புனீங்க. ஜிமின், நான் காலேஜுக்கு போகிறேன். அவன் எழுந்து உக்காஞ்சான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நான் ரெடி ஆகிட்டு வரேன். நீங்கள் எதுக்கு? நான் போகிறேன், நான் அவனை ட்ராப் பண்ணுறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரெடி ஆகிட்டு வந்தான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இல்லை ஜிமின், நான் மட்டுமே போகிறேனே, என் கூட வரதா இருந்தால் வா, இல்லை போகாத. நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவன் கூட போனீங்க. ஹாலுக்கு போனால் ஜிமினோட அம்மா, எங்கடா போகிறேன்? அம்மா நான் இவளை காலேஜில் விட்டுட்டு வரேம்மா. காலேஜா? ஓ மேடம், இன்னும் காலேஜ் கூட முடிக்கலையா? அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ? அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? காலையிலே ஆரம்பிக்காதுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போடா போ போ போ. என்னென்ன நடக்க போதும், நீ அவங்க பேசுறதுலாம் காதில் வச்சுக்கதவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை காலேஜில் விட்டான். நீங்கள் சரி ஓகே பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. வயன் நிமிஷம், உன் நம்பர் சொல்லு. நம்பரா? உன் ஃபோன் நம்பர் எதுக்கு? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும். ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃபோட நம்பர் இருக்குது, சகஜமா கொடு. நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு, நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்த உடனே அவன் மிஸ் கால் கொடுத்தாங்க. சேவ் பண்ணிக்கோ ஜிமின் மாமான்னு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுட்டு போனான். நீங்கள் இப்படி பேசுகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ளே போனீங்க. காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் பார்த்தாங்க. நான் என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டேன், இதுக்கு எல்லாருமே என்ன இப்படி பார்க்குறாங்க. கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம், வயன் வாடி, என்ன காலேஜ் பக்கம்லாம் வந்திருக்க? உங்கள் சார் வந்துட்டு, என்னம்மா காலேஜெலாம் வந்திருக்க? ஆமாம் சார், இனிமேல் வருவேன். ஓ, நீ வந்து ஹெச்ஓடியை பார்த்து லெட்ரு கொடுத்துரு, இதனால் லீவு ஏன்னுட்டு. அப்புறம் காலேஜ் ஃபீஸும் கட்டல, பார்த்து கட்டிடுங்க. ஓகே சார். அம்மா நானும் கேட்கணும்னு நினச்சேன், ஏன் லீவு? சார் மேரேஜ் சார். இத்தனை நாளுமே மேரேஜா? சார் நீங்கள் வேறு சார், மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூன் போயிருப்பாங்க, அதான் இத்தனை நாள் லேட்டு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பையன் சொன்னான். உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, அவன் சரியான ஒரு ப்ளே பாய், உங்களையும் அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கான். டேய் ஒழுங்காக பேசுடா அப்படின்னு சொல்லி சார் திட்டினார். சாரி சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கிளாஸ் நடந்துச்சு. கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து அந்த பையன் உங்கள் மேலே பேப்பர் போட்டுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு செம்மையாக டிஸ்டர்ப் ஆகுது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பிரேக் டைம் வந்துச்சு. நீங்களும் லிசாவும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. உனக்கு எல்லாமே அவன் கூட ஓகே தானே? அதாவது உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணல அவன்? இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும்.
ஆனால் அவங்க அம்மா தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. டேடி எல்லார் வீட்லேயும் மாமியார் குடும்பம் இருக்க தானே செய்யும். போடி, நானே எப்போ தான் ஒரு வருஷம் முடியுமே. அந்த பையன் வந்துட்டு உங்களது 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜோ? நீங்கள் அவனை பார்த்துட்டு தேவையில்லாமல் பேசாத, மரியாதை கிளம்பிக்கிறது, இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அவன் கூடயும் 1 இயர் இருக்கிற மாதிரி என் கூட ஒரு நாள் இரு, எனக்கு அது போதும். நீங்கள் அவனை கோவத்தில் அடிச்சிட்டிங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி செம்ம ஹார்டாக அவங்க கன்னத்துலேயே அடிச்சிட்டான். உங்களுக்கு வாயிலேருந்து ரத்தமாக இருக்குது. அப்போ சடனாக எங்கேருந்துனே தெரில ஜிமின் வந்து அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்காரு. என்னடி பார்த்துட்ருக்கேன், அவனை கண்ட்ரோல் பண்ணுறி, நான் என்னடி பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜிமினை பேக் ஹக் பண்ணீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தான். அப்போது ஹெச்ஓடி வந்துட்டு சார் சாரி சார் அவனை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் கிளம்புங்க சார் ப்ளீஸ் சார், சாரி சார். அப்புறம் ஜிமின் உங்களை மாதம் அவங்க கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ உங்களை தான் பார்க்குறேன். நீங்கள் காரில் உட்காந்துங்க, நீங்கள் ஜிமினை பார்த்துக்கிட்டே நான் தான் சொன்னல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணிட்டு. ஏன் கால் பண்ணல? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் என்ன வீட்டுக்கே போகணும், நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் பின்ன உன்னை எப்படி இங்கே தனியாக விட்டுட்டு போக சொல்கிறேன்? தெரிஞ்சோ தெரியாமலும் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறது என் பொறுப்பு, புரியுதா? இதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். நீங்கள் தலையை மட்டும் ஆட்டினீங்க. என்னம்மாச்சு, கன்னத்தில் அடிபட்டிருக்கு, என்னாச்சு? பாட்டி அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். நீ உள்ளே போ, நான் வரேன். நீங்கள் உள்ளே போனீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னன்னு தெரில. எதுக்கு அவன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்? அவன் விட்டுட்டு போக வேண்டியதானே, அவனுக்கு வெயிட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. எதுக்கு வெயிட் பண்ணி? ஐஸ் க்யூப்ஸோடு உள்ளே வந்தான். அவங்கள பார்த்துட்டு இது ஐஸ் க்யூப்ஸ்னு கொஞ்ச நேரம் வச்சா வலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு மெதுவாக கன்னத்தில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு எடுத்தான். அவன் கண்ணை அப்படி பார்க்குறீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஜிமின் சடனாக உங்களை நோட்டீஸ் பண்ணான். அவனும் உங்கள் கண்ணை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் உங்கள் லிப்ஸை பார்த்தான். அப்போ சடனாக என்னாச்சு அத்தை என்னாச்சு? குட்டி பையன் உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எழுந்துட்டீங்க. ஜிமின் ஒரு மூலைக்கு போயிட்டான். இந்த நேரம் பார்த்தாடா இவன் வருவான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னான். அத்தை உங்களுக்கு அடிபட்டுச்சு கேள்விப்பட்டு ஆள் ஓகேவா இப்போது? என்ன ஐயோ இப்படி அடிச்சிருக்கேன், எவன்னு சொல்லுங்க அத்தை, நான் அப்பயே அவனை சுட்டுட்டு வந்துடுறேன். டேய் போய் படுறா, நீ போ மாமா, உனக்கு என்ன தெரியும் என் ஃபீலிங்ஸை பற்றி? ஃபீலிங்ஸா? உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆமாம் அத்தை. நீ சாப்பிட்டியா? இரு நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே இருண்ணே அப்படின்னு சொல்லுது. குட்டி பையன் போனான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா? என்னது? ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அவனுக்கும் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. 2 பேரும் சிரிச்சிட்டே இருந்தீங்க. அப்புறம் நைட் ஆகிடுச்சு, 2 பேரும் தூங்க போனீங்க. ஜிமின் சோஃபாவில் படுத்துக்கிட்டான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனால் கம்ஃபர்டபுளாகவே அங்கே படுக்க முடியல, இருந்தாலும் அவங்களுக்காக போய் படுத்தான். அப்புறம் நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டீங்க. நீங்கள் சீக்கிரம் எழுந்துட்டு கிச்சன் ரூமில் போய் காஃபி போட்டிங்க. ஜிமினுக்கும் ஒரு கப் காஃபி போட்டு போனீங்க. ஜிமின் சொல்லு. நான் காஃபியா? என்ன புதுசாக காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்? வேணான்னா கொடுத்துருங்க. சரி வெஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். சரி உங்களுக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஹாலுக்கு போனீங்க. அப்போ பாட்டி என்னம்மா காலையிலேயே குளிச்சுட்டுலாம் ரெடியாக இருக்கீங்க, எங்கே வெளியே போகிறீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை பாட்டி, சும்மா தான். நீ காலேஜ் போகலையா? எனக்கு போகவே பயமாக இருக்குது, திருப்பி அந்த பையன் தான் வந்து பண்ணுவானான்ட்டு, அதனால தான் வீட்டிலேருந்தே படிக்க போகிறேன். வீட்டிலேருந்தே படிக்க போறியா? சரி என்னமோ, எல்லோரும் நல்லா இருந்தால் எனக்கு அது. உங்ககிட்ட சாரி இருக்காம்மா? இல்லையா பாட்டியே? இல்லை, ஒரு 8 மணிக்கு இப்போ ஒரு மேரேஜ் இருக்குது, அதுக்கு நீங்களும் வரணும், அதுக்கு சாரி கட்டணும். என்கிட்ட சாரி இல்லையா பாட்டி? நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்தா. உங்களுக்கும் எனக்கும் ஒரே சைஸ் தான், நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போனான். எந்த சாரி கொடுக்கலாம்? இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இப்போ போட்டாங்க. ஜெனி எனக்கு சாரி கட்ட தெரியாது, நீ கட்டி விடுவியா? எனக்கே கட்ட தெரியாது, நானே எங்கள் அம்மாட்ட தான் போய் கட்டிப்பேன். நீங்களும் வாங்க கட்டி விட சொல்கிறேன். ஐயோ வேணாம், நான் வீடியோ பார்த்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போனீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமில் போய் பார்த்தா ஜிமின் கண்ணாடி முன்னாடி பெஸ்ட்டில் வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு
ஹேர் அப்படியே வெட்டாக இருக்குது, அவன் தொடச்சிட்டு இருந்தான். நீங்கள் ஆப்ஸை பார்த்தீங்க, அதிலலாம் தண்ணி விழுவுது, உங்களுக்கு ஒரு மாதிரி மூட் ஆகுது. ஜிமின் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே, வேணுமா? ஆ ஆஹா பாட்டி ரெடியாக சொன்னாங்க. ஏன் ஆச்சு? இல்லை எனக்கு ஏதோ மேரேஜ் ஆகட்டும். கையில் என்னது? சாரி. ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வேணும், அட்ரஸ் மாற்றி. நீங்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வெளியே போக சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு வெளியே போனீங்க. சாமா அவன்கிட்டயே ஹெல்ப் கேட்போமா? சீ, நான் என்ன லூஸ் மாதிரி யோசிக்கிறேன். சார் இப்படிலாம் இருக்கக்கூடாது. மாறு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் திரும்பினோடனே ஜிம்மின்னு ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் பேக் சைடு விட போகும்போது ஜிம்மின் உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சிருக்கும். ஜிம்மினுக்கும் ஒரு டீப்பான ஐ கான்ட்ராக்ட். சடனாக மாமா அப்படின்னு அந்த குட்டி பையன் ஓடி வந்துட்டான். ஜிம்மின் இப்போ என்ன பண்ணுறேன்னு ஓடுறான். அந்த பையன் பின்னாடியே ஓடுறான். அவளை சாரி மாமான்னு சிரிச்சிட்டே ஓடுறான். ஓ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிடுங்க. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு சாரி இப்படி கட்டுறீங்க அப்படி கட்டுறீங்க, உங்களுக்கு வரவே மாட்டேங்குது, ஐயோ என்னது இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒன்று கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் தலை ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி சடனாக டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் ஜிமின் வரேன், சீக்கிரம் தரேன், ஒரே ஒரு நிமிஷம். கதை தந்தானே ஜிமின் சிரிக்கிறான். முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன் செமையாக இருக்கு. எனக்கு சாரி கட்ட தெரியாது எனக்கு கூப்பிட வேண்டியது தானே? என்னது யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியது தானே? ட்ரெயினியை கூப்பிட்டா அவளுக்கு கட்ட தெரியாதுன்ட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்க எனக்கு பயமாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ரெடி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சரி அப்போ நான் வரல, நீங்கள் போங்க. நீ வராமல் அவங்க போக மாட்டாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? ஜிம்மின் டோரை லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தான். என்ன பண்ண போகிறீங்க? நான் கட்டி விட்றேன். உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா? தெரியாது, ஃபோன் பார்த்து கட்டி விட்றேன். அது நானே கட்டிப்பேனே. நீ கட்டிப்பேன் இந்த லட்சணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளிருந்து சாரி எடுத்தான். சரி சீக்கிரம் ஒரு டைம் ஆயிடுச்சு. என்னது? இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு இல்லை, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்க நான் வரல, சுடிதாரை வச்சு போட்டு வராங்க. இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டு உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு சாரி கூட கட்டதில்ல. நீ சாரி தான் கட்டணும் சொல்லி தரவா? சாரியை மெதுவாக எடுத்தீங்க, ஜிம்மின் கிட்ட கொடுத்தீங்க. ஜிம்மின் ஏன்டி ப்ளவுஸில் கொக்கி கூட போடாமல் இருக்க? நீங்கள் பின்னாடி இருக்குது, எனக்கு கையை எட்டல, இப்படியே போட்டேன். இது எந்த இல்லை ஜெனிது, அதானே பார்த்தேன். சரி திரும்ப. பின்னாடி கண்ணாடி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ திரும்ப. ஷூ ஒரே அசிங்கமாக போச்சு குமார், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஜிம்மின் உங்களுக்கு கொக்கி போட்டு நாட் போட்டு விட்டான். ஜிம்மின் உங்களுக்கு சாரி கட்ட ஆரம்பித்தான். நீங்கள் இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டு சுற்றுனீங்க. ஜிம்மியில் போதும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அதுபடியே நீங்களும் பண்ணீங்க. அப்புறம் ஒரு வேலையை சாரி கட்டி முடிச்சுட்டு கண்ணாடியை பார்த்தீங்க. எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. எல்லாம் மாமா கைக்கலை. நீங்கள் அவனை பார்த்துட்டு எத்தனை பேர் கட்டி விட்டீங்களோ. ஏய் உனக்கு தாண்டி ஃபஸ்ட் டைம் கட்டி விட்டேன். நான் போயிட்டேன். ஏய் சத்தியமாடி. நீங்கள் ரூமை விட்டு வெளியே போனீங்க, அப்போ ஜிமின் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். நீங்களும் ஜிமினும் ஒன்றா வந்தீங்க. ஜிமினோட அம்மாவுக்கு ஹாப்பி தான், ஆனால் வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ பாட்டி, ஏய் பையன் செம்ம அழகாக இருக்க தெரியுமா? ஐயோ என் கண்ணே பட்டுச்சு, வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக சுற்றி போடுறேன். அண்ணி நான் எப்படி இருக்கேன்? அண்ணியா? அழகாக இருக்க. அம்மா யார் சாரி கட்டிக்கிட்டா? எதுவும் சொல்லாமல் கீழே பார்த்துட்டு தலையை சுரிஞ்சிங்க. அப்போது ஓ அண்ணன் கட்டி விட்டாரா? ஓகே. ரோஸ்க்கு காண்டாயிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டா. எல்லாருமே ரோஸ் தான் பார்த்தீங்க. எல்லாருமே கிளம்பிட்டீங்க மேரேஜ்க்கு. ஜிம்மின் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தான். பாட்டி உங்களை கூப்பிட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஜிம்மின் எங்கேன்னு தேடிட்டு இருந்தீங்க. அப்போது வைக்கும் பார்வை கோரம் நான் ஒருத்தன். ஜிம்மின் உங்களை ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருந்தான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஷை ஆகுறது தெரியக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்குது. ரோஸ் அதை பார்த்து செம்ம காண்டாகிறா. தான் ஒன்று பண்ணி ஆகணும்
கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் அவங்க பின்னாடியே இருந்தான். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் கிட்டே போனீங்க, நீங்கள் திரும்பிட்டு என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை, பின்னாடியே வருவீங்க, எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் முதுகில் கை வச்சான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசிச்சு. அப்போ உங்கள் காதுகிட்ட வந்து கொக்கையாக வந்துருச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த ஷையின் உச்ச கட்டத்தில் இருக்கீங்க. செம்ம ஆக்வர்டாக இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கும் அவனுக்கும் ரொம்ப ஸ்பேஸ்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அவன் கொக்கி போட்டுட்டு உங்களை பார்த்தான். நீங்கள் தேங்க்ஸ் என்கிட்டயே சொல்கிற, கொக்கி கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போனான். நீங்கள் ஐயோ இவன் எதுக்கு என்ன இப்படி ப்ளஷ் பண்ண வைக்கிறான், சே என்கிட்ட தான் இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறேன்னா இல்லை எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் ஃப்ளர்ட் பண்ணுவானா? ஐயோ என்னால் முடியலையே. ஐயோ நான் லவ்வும் பண்ணக்கூடாதே. கூடாது. என்ன நடந்தாலும் அவனை மட்டும் லவ் பண்ணக்கூடாது. அவன் ஒரு மாஃபியா, அதை மறந்துடவே கூடாது நம்ம. அவன் மாஃபியா. ஐயோ என் முதுகில் கை வச்சிட்டானே. நீங்கள் தனியாக புலம்பிட்டு இருந்தீங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் கதவு திறக்கலான்னு பார்த்தா அவங்களால திறக்கவே முடியல. பார்த்தா ரோஸ் தான் வெளியே இருந்து லாக் போட்டா. நீங்கள் கதவு தட்டுறீங்க, ஆனால் உங்களால் சுத்தமாக திறக்க முடியல. அப்போ சடனாக ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக ஏதோ ஒரு புகை மாதிரி இருந்துச்சு. ஜிமின் ஹெல்ப் பண்ணுங்க ஜிமின். உங்களால் மூச்சு கூட விட முடியல, அப்படியே மயக்கம் போட்டிங்க. ரோஸ் எதுவும் தெரியாத மாதிரி வெளியே வந்துட்டா. எல்லார் ஃபேமிலியும் கிளம்பிட்டாங்க. ஜிமின் அம்மா அவன் எங்கேம்மா? நான் என்னத்தை கண்டேன்? பாட்டி நீங்கள் எதை பார்த்தீங்களா? இல்லைடா உன் கூட தானடா இருந்தா. எங்கே போனா இவ? அப்போது வி வந்து இருடா தேடி பார்க்கலாம், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல தேட போனாங்க. லாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூமில் தான் இருந்தா. இல்லை யாராவது கடத்தியிருப்பாங்களோ? ரோஸ் ஒரு மாதிரி பயத்தில் திருன்னு முழிச்சா. ஜிமின் ரோஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ரோஸ் வயனுங்க. ஜிமின் என்கிட்ட கேட்க எனக்கு எப்படி தெரியும்? இல்லை நீ தான் அவளை ஏதோ பண்ணியிருக்க. டேய் என்னடா அவளை தோண்டிகிட்ருக்க? அம்மா இவ தான்மா ஏதோ பண்ணியிருக்கா. அவள் எங்கன்னு போய் தேடு, இவகிட்ட சண்டை போட்டிருக்காது. அப்புறம் அவன் அவங்கள தேடி ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்தான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அங்கே வந்து போனான். அப்போ கீழே அவங்களோட ஜிமிக்கி இருந்துச்சு. அவன் அப்புறம் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான். எல்லா டோர்ஸும் ஓப்பனில் இருந்துச்சு, ஆனால் ஒரு டோரை தவிர்த்து. அவன் டோரை வேகமாக உடைக்க ட்ரை பண்ணான், அவனால் முடியல. இன்னும் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணான். டக்குன்னு டோர் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் அப்படியே மயங்கி போயிருக்கீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக வேர்க்குது. ஜிமின் உங்களை வயன் எழுந்துரி வயன். அப்புறம் அவங்க ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியே போனான். ஓகே ஆர்மிஸ், இன்றைக்கி இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை வேறு கதை எதையாவது மாற்றணுமா, போர் அடிக்குதா, இல்லை ரொம்ப லேகாக இருக்கா, எதையாவது ஒன்று சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் வீடியோஸை கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.